ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, ஆனால் மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் இந்த இடத்துல இருக்குது. இந்த ரோட் ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பார்க்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்க்கிங்கோடு கொடுத்துருக்கோம். அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர் தான் வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்தோன்னே ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோயர் அது கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக வந்து கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி ஒரு பெரிய லென்த் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்து நம்ம ஒரு டாக் லெட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் வச்சு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து காமன் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் கிடையாது. ஸோ இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் க்ளோசெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்து, இது வந்து வாட்டர் க்ளோசெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 39 அடி இருக்குது. இந்த சைடு வந்து 27 அடி இருக்குது. 39க்கு 27 அப்படிங்கிற சைடில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து பார்க்கிங்கோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே மெயின் ஹால் வந்து 14 அடிக்கு 17 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது டைனிங் வந்து 7 அடிக்கு 7 அடி இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு கிச்சனு. ஸோ கிச்சன் வந்து 11 அடிக்கு 8 அடி இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 12 அடி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து 4 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டாய்லெட்டு வந்து 4 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த வாட்டர் க்ளோசெட் வந்து 4 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட விண்டோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலுக்கு இந்த சைட் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஈஸ்ட் சைட்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து இந்த பெட்ரூமுக்கு எல்லாமே வந்து ஓடிஎஸ்க்குள்ளே வந்து விண்டோஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.